அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய முக்கிய கிரகங்கள். இதன் காரணமாக இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் குரு வக்ரகதியில் திரும்புதல் என பல அதிரடியான மாறுதல்களும், சந்திர பெயர்ச்சி என பல அதிரடியான மாறுதல்கள் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் முக்கிய கிரகங்கள் களம் இறங்கியிருப்பதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சனி பகவானின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மிக விரைவில் அவர் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெறுவார். எனவே அவர் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த கடைசி வாரம் என்பது மிக அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக குடும்ப ரீதியாக பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதைவிட மிக முக்கியமான மாறுதலாக இந்த வாரத்தில் அக்டோபர் 9 முதல் முழு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார். குரு வக்ரம் பெறுவது முதன்மையான யோக பலன்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 9 குரு என்றால் எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களை தேடி வருமோ, அதுபோன்று 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மைகள் உண்டு. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. தடைகள் அனைத்தும் தெரியப்படும். வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை வக்ரகுரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக குரு வக்ரத்தில் திரும்புவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது, சிம்மராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். நினைப்பதை விட பல காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும். எதிர்பாராத தன வரவிற்கான சாத்தியக்கூறுகளும், கடன் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுப நிகழ்வுகள் இனிமையாக அமைவதோடு குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த வேளையில் கட்டுக்குள் வரும். உங்களுடைய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான அடித்தளமிடக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களும் எதிர்கால வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை கண்டச்சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் புதிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மற்றும் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் விரயத்தில் இருக்கிறாருங்க ராகு விரயத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயத்தை அதிகரிக்கக்கூடிய இடத்தை விட அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் இருப்பதால் பல மடங்கு சிக்கல்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய பணி சிறிதாக இருந்தாலும் கூட அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க கேது சூரியனுடன் இணைந்திருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மோட்சக்காரகன்
நகரும். சூரியனும் இணைந்திருப்பது பல்வேறு வகையான யோகங்களை இல்லத்தில் உருவாக்கி கொடுக்கும். இந்த இரு கிரக நிலைகளும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை சப்தம பார்வையால் பார்ப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் பெருவளமல கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட உங்களது வாழ்க்கையை விட்டு எளிதாக விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்கள் மிக சிறப்பாக லாபஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாய் மிகவும் வலுவாக 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதால் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக விளைநிலங்கள் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற காரியங்கள் மிக பெரிய அளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் வருகிறார். 4ற்கு சுக்கிரன் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்துல மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சபலத்தை இழந்து தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பாராத காரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எடுத்த கணமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை கொடுப்பதால் திட்டமிடுவதை விட துல்லியமாக வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்படும். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.